பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? யார் அவர்? அவர் எதற்காய் அனுப்பப்பட்டார்? அவர் என்ன செய்கிறார்? இது இன்னைக்கு அநேக தேவ சபைகளிலே தேவ பிள்ளைகள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பி இருக்கிறது, பரிசுத்த ஆவியே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது, பரிசுத்த ஆவி எல்லா ஆவிகளையும் போல அதுவும் ஒரு ஆவி, இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. ஒரு கூட்டம் அதற்கு மாறா எழும்பி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமா, உனக்குள்ள அன்பு ஊட்டப்படணும்னா, உனக்குள்ள ஆசீர்வாதங்கள் ஊட்டப்படணும்னா, உனக்குடைய இந்த நம்பிக்கை வெட்கப்படாமல் இருக்கணும்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அவசியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி நமக்கு அவசியம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாளிலே தேவ செய்தி என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே அவருடைய பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படுகிற அன்பை குறித்து, ஆமென், கர்த்தருக்கு சித்தமானால் வருகை பிந்தினால், கர்த்தர் வாய்ப்புகளை தந்தால், ஆமென், பேசும்படியாய் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒவ்வொருவரும் அறிய என் தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி ஒவ்வொருவருக்கும் அவசியம். கிறிஸ்தவனாய் வாழுகிறவர்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லுவதை விட கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், அந்த கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், இரண்டாம் வருகையிலே என் ஆண்டவர் மணவாளன் வெளிப்படும் போது அந்த மணவாளனோடு கூட மணவாட்டியாக இருக்கிற நான் போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அந்த மணவாளனை நாம் சந்திக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவு நமக்கு தேவை. இன்னும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட என் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக அநேக உள்ளங்களை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். அநேக உள்ளங்களை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். என் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்னார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நாம் எவ்வளவு துதிக்கணும் தெரியுமா? நாம் எவ்வளவு மகிமைப்படுத்தணும் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு ஆண்டவர் நடத்தும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்து கர்த்தர் நடத்தும் போது, எகிப்துக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்து வனாந்திரத்திலே மோசேயையும் இஸ்ரவேலர்களையும் நடத்த கர்த்தர் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாக நடந்து சென்றார். அது எதற்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி போய் தான் அவர் நடத்திட்டு இருந்தார். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தகுதி இல்லாத நமக்கு முன்னாடி போயோ அல்லது தள்ளி போயோ காட்டல, என் உள்ளத்துக்குள்ள இருந்து என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னோடு கூட இருந்தவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியானால் ஆமென். இப்பெல்லாம் ஆபிரகாம் இருந்திருந்தார்னா அவர்லாம் பொறாமப்பட்டிருப்பார். இப்பெல்லாம் ஈசாக்கு இருந்திருந்தார்னா பொறாமப்பட்டிருப்பார். மோசையெல்லாம் இருந்திருந்தார்னா பொறாமப்பட்டிருப்பார். காரணம் என்னன்னா, மோசையெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை பார்க்கணும்னா பரிசுத்தப்படுத்தி மலைக்கு மேலே ஏறி போகணும். இங்கே எத்தனை பேர் மலைக்கு மேலே ஏறி போயிருக்கோம்? மலைக்கு மேலே ஏறி போயா பரிசுத்த ஆவியை பெற்றோம்? இல்லையா? நான் இருக்கிற இடத்துல அவர் ஊற்றப்பட்டார். நான் இருக்கிற ஸ்தலத்தில் என் ஆண்டவர் ஊற்றப்பட்டார். ஆமென். தாவீதெல்லாம் இருந்திருந்தார்னா பொறாமப்பட்டிருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ரூத், போவாஸ் அவங்கெல்லாம் எடுத்துட்டா அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்கெல்லாம் சொந்த ஜனங்களா இருந்தார்கள். நம்ம அது கூட கிடையாது. இந்த புறஜாதியாகிய காணியாட்சிக்கு புறம்பே தள்ளப்பட்ட எனக்கு அவர் தேடி வந்து இந்த அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார் என்றால் என் தேவன் என் மேல் வைத்த அன்பு அளவில்லாதது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை கொடுத்து 2 பேருக்கு சொல்லுங்க, பரிசுத்த ஆவி அவசியம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை சொல்றேன், இது நீங்க தப்பா எடுக்கிறீங்களோ, தப்பா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எடுக்காட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கையை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவி இல்லைன்னா சொல்லுங்க. சிலர் இதுக்கெல்லாம் என்ன பார்த்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவி இல்லைன்னா போக்கு. பரிசுத்த ஆவி சத்தமா வந்துச்சு, இல்லைன்னா போக்குன்னு சொன்னது வரவே இல்லையா? ஆமென். அவர் மூவராக இருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியையும் தள்ள முடியாது,
குமாரனையும் தள்ள முடியாது, பிதாவையும் தள்ள முடியாது. அவர்கள் மூவராய் இருக்கிறதுனாலதான் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவி இல்லனா போக்கு. இங்க இருந்து என்னத்த பாடினாலும் சரி, ஆடினாலும் சரி, துள்ளினாலும் சரி, ஒப்பாரி வச்சு அழுதாலும் சரி, பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்குள் இல்லை என்றால் ஆமென், பரலோகம் என்னை அங்கீகரிக்காது. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா கவனிக்கணும். அநேக முறை நீங்கள் படித்திருப்பீர்கள், அநேக செய்திகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறது. ஆமென். ஒரு விஷயம் கூட நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமர் 8வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நல்லா வாசிங்க, நல்லா கவனிங்க. நீங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதா? நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய், நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் நடவாமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், இந்த வார்த்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல. என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை எல்லாரும் சத்தமா சொல்லுவீங்களா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒரு விஷயம் கூட, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். ஒரு நாள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், இந்த வசனத்தை ஒரு நாள் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். உலகம் உன்னை கிறிஸ்தவன் அங்கீகரிக்க ரீசன், நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால, நீ ஒரு விசுவாசி குடும்பத்தில் பிறந்ததுனால, அல்லது நீ ஒரு என்ன குறித்து சொல்றனா, நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால. இது உலக அங்கீகரிக்கிற அங்கீகரிப்பு. இது உலகத்தின் பார்வையிலே நான் கிறிஸ்துவினுடையவன் என்று சொல்லுகிற வார்த்தை. ஆனால் பரலோகத்தின் பார்வையில, பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக நான் கிறிஸ்துவினுடையவன் என்ற வார்த்தை வெளிப்பட வேண்டுமானால், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் உண்டாகாது, நான் பாஸ்டர் ஃபேமிலியில பாஸ்டர் பையனா பிறந்ததினால் உண்டாகாது. எப்பொழுது அந்த பரிசுத்த ஆவி எனக்குள் ஊற்றப்படுகிறதோ அப்பொழுது பரலோகம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். இவன் கிறிஸ்துவினுடையவன், இவள் கிறிஸ்துவினுடையவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறக்கிற நேரத்தில் எல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டது. உன்னதமான தேவன், உன்னதமான குமாரன், இப்படி எல்லாம் சொல்லி ஆமென் தூதர்கள் சொன்னார்கள். ஆனா நேசகுமாரன் அல்லது பரலோகத்திற்குரியவர், கிறிஸ்துவின் அந்த பரலோகத்திற்குரிய குமாரன் என்கிற அடையாளம், என்கிற அங்கீகரிப்பு எப்பொழுது அவருக்கு மேல தொனிக்கப்பட்டது என்றால், எப்பொழுது தொனிக்கப்பட்டுச்சு? அவர் ஞானஸ்நானம் எடுக்க கால் எடுத்து வைத்தார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் தண்ணியில முங்கி எழும்பும் போது ஆமென் வானம் திறக்கப்பட்டது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி அவர் மேல வந்து இறங்கினார். ஞானஸ்நானம் எடுத்தப்ப சத்தம் கேட்கல. நல்லா கேளுங்க. ஞானஸ்நானம் எடுத்தப்ப சத்தம் கேட்கல, பரிசுத்த ஆவி வந்தப்போ சத்தம் கேட்டுச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய திருப்தி என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் டிக்கெட் கிடைச்சிச்சு, போறதுக்கு டிக்கெட்டு, பாஸ்போர்ட் ரெட்சிப்பு கிடைச்சிருச்சு, ஞானஸ்நானம் டிக்கெட்டும் கிடைச்சிருச்சு. இனி நான் தைரியமா ஏர்போர்ட்டுக்குள்ள போனா விடுவானா? இப்போ நீங்க சிங்கப்பூர் போறீங்க, டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் வச்சுட்டு தைரியமா போறீங்க. உள்ள போய் என் டிக்கெட் இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, நான் சிங்கப்பூர் போறேன், என்ன ஃப்ளைட்ல ஏத்துனா விடுவானா? 3வது ஒரு கவுண்டர் இருக்கு, இமிகிரேஷன் கவுண்டர். அதுக்கு முன்னாடியே ஒரு கவுண்டர் இருக்கு, செக்கிங் கவுண்டர். அந்த கவுண்டர்லயே பிடிச்சி வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். எங்க விசா? அந்த கண்ட்ரிக்குள்ள நீ போகணும்னா அந்த கண்ட்ரியினுடைய முத்திரை பதிந்த விசா இந்த பாஸ்போர்ட்ல அடிக்கப்பட்டிருக்கணும். அந்த விசா இருந்தாதான் நீ ஃப்ளைட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். அந்த விசா இருந்தாதான் நீ அந்த தேசத்துக்குள்ள கால் எடுத்து. ஆமென். அந்த விசா தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசா தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா, இந்த சத்தத்தை நீங்க கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறார். நான் எடுத்து வைத்த செய்தி வேற,
நான் அன்பை குறித்து பயங்கரமாலாம் எடுத்து வச்சிருக்கேன். கொலோசியர் 3வது அதிகாரத்தை வச்செல்லாம் பயங்கரமா ஆண்டவர் பேசினார். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆனா இன்னைக்கு காலையில எழும்பி ஆமென் ஜெபிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். அவர் பாதத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பரிசுத்தாவியை பத்தி பேசுப்பா, பரிசுத்தாவியை பத்தி பேசுப்பா, இந்த வார்த்தை எனக்குள்ள எழும்பும்போது நான் கேட்டு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதை பெறாம தான் என் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் என்னை பரலோகம் அங்கீகரிக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு அடையாளமாய் தான் ஒரு வார்த்தை அதே ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ ஆவி, பரிசுத்த ஆவி எனக்கு எதுக்கு? பரிசுத்த ஆவியை நான் ஏன் பெற வேண்டும்? ஒரே ஆன்சர், என்னை பரலோகம் அங்கீகரிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பரலோகம் அங்கீகரிப்பதற்காக. எனவே தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினால் மாத்திரமல்ல, அவன் ஆவியினாலும் பிறந்தால்தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். ஆவியில பிறக்கணும். பரிசுத்த ஆவி எனக்கு தேவை. பரிசுத்த ஆவி தான் என்னை வழி நடத்துகிறது. பரிசுத்த ஆவி தான் என்னை அந்த பாதைக்கு நேராக கொண்டு செல்கிறது. பரிசுத்த ஆவி தான் எனக்காய் வரப்போகிற மணவாளனை எனக்காய் காண்பித்து தருகிறது. பரிசுத்த ஆவி தான் பரலோகத்தில் இப்படி ஒரு பாத்திரம் ஆமென் அவருக்காய் இருக்கிறது என்பதை அங்கீகரித்து என்னை சுட்டி காட்டுகிறது. ஆமென். இங்க இருக்கிற எத்தனை பேர் பரலோகத்தில் போயிருக்கிறீங்க? சிலர் சொல்லுவீங்க, கனவுல அப்படி போனேன், அங்க போனா. சிலர்லாம் விடுவாங்களே பாருங்க. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்தில் போய் சாட்சி சொல்லி இருக்கிறீங்க? இதுவரை இல்ல, ஆனா என்னை குறித்து பரலோகத்தில் ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறார். ஹலோ, பரிசுத்த ஆவி உடையவர்களே, உங்களை குறித்து பரலோகத்தில் ஒரு சாட்சி எழும்பிட்டு இருக்கிறது. ஆமென். நீங்க வேதனைப்படும் போது உங்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. நீங்க கலங்கும் போது உங்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் தயங்கும் போது உங்களை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தேற்றுகிற தேற்றரவாளனாய் இருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். கிறிஸ்துவின் உடையவர்களாய் நான் மாற, கிறிஸ்தவனாய், உண்மையான கிறிஸ்தவன் யாருன்னா கிறிஸ்துவிற்குள் இருக்கிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்ததினால் நான் கிறிஸ்துவினுடையவனாய் மாறிவிட முடியாது. ஆமென். நான் கிறிஸ்தவன் என்று பெயர் வைக்கிறதினால், அல்லது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது, அல்லது கவர்மெண்ட் சர்டிபிகேட்ல நீ யாருப்பா அப்படி கேட்டா அங்க சொல்லுவாங்க நீ இவன் கிறிஸ்தவன், இது சொல்றதுனால அல்ல பரலோகம் என்னை அங்கீகரிக்கிறது. என்னை பரலோகம் அங்கீகரிக்கணும்னா என் மேல ஒரு முத்திரை அடிக்கப்படணும். அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிதான மகத்துவமான வல்லமைய, கிரகிக்க கூடாத வல்லமை அது. ஆமென். அந்த கிரகிக்க கூடாத வல்லமைய ஒன்றும் இல்லாத இந்த மண்பாண்டத்துக்குள்ள அவர் வச்சிருக்கிறார்னா, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரை குறித்து நான் சொல்லுகிறேன், நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னா ஆமென் நல்லா வரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற பொக்கிஷம் பயங்கரமானது. இந்த மண் பாண்டத்திற்குள் கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷம் அது மகிமையானது. ருசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். நேரம் அதிகம் போகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக என் வாழ்க்கையில் அவர் வர வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்ப காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், சீஷர்கள் மத்தியிலே தன்னுடைய கடைசி நாட்கள், ஊழியத்தின் முடிவு வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது 16 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் இப்பொழுது போகிறது உங்களுக்கு நல்லது. காரணம், நான் போன பிறகு ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு வருவார். இந்த தேற்றரவாளனை தேவன் அனுப்ப காரணம் என்ன? இந்த தேற்றரவாளனை தேவன் அனுப்ப காரணம் என்ன? ஆமென். ஒரு காரியம் நமக்கு என்ன ரொம்ப குழம்புறது என்னன்னா, ஆண்டவர் ஊழியம் செய்யும் போதும் பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பவே பரிசுத்த ஆவி கொடுக்கப்படலையா? அதுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்ட. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருந்ததினால் அவருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருந்தது.
பரிசுத்தாவின் வல்லமை தான் வெளிப்பட்டதே தவிர பரிசுத்தாவியானவரை அவர்கள் பெறவில்லை. ஆண்டவர் சீஷர்கள் எல்லாம் அழைத்து சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த வரங்கள் எல்லாம் நான் தாரேன், அசுத்தாவிகளை துரத்துங்க, ஆமென், நோயாளிகளை குணப்படுத்துங்க. இந்த ஆவி, இந்த வல்லமை வெளிப்படுகிற வரங்களை தான் கர்த்தர் கொடுத்தாரே தவிர பரிசுத்தாவியை கொடுக்கவில்லை. காரணம், இயேசு அங்கே இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இயேசு எடுக்கப்படுகிற நேரம் வந்து விட்டது. இவ்வளவு நாள் சீஷர்கள் வாழ்ந்தது, இவ்வளவு நாள் சீஷர்கள் ஜொலித்தது, இவ்வளவு நாள் சீஷர்கள் இந்த இயேசுவை கண்டதுக்கு காரணம் அந்த இயேசு அவர்களோடு கூட இருந்தார். இப்ப இயேசு எடுக்கப்பட போகிறார். இனி இவர்கள் இயேசுவின் அண்டையிலே வருகிறது வரை இவங்க எப்படி நிலை நிற்பாங்க? தங்கள் பலத்தினால் நிற்க முடியுமா? முடியாது. அதற்கு பெஸ்ட் சாட்சி பேதுரு இல்ல? சேலுவையில் அறையப்பட்டு கல்லறைக்குள்ள இயேசு வச்ச உடனே எடுத்துட்டு படகுக்கு போயிட்டார். ஏன்னா பேதுருக்கு தெரியும், இயேசு இல்லைன்னா என்னால நிற்க முடியாது. இயேசு இருப்பார்னா எனக்கு குறை இருக்காது. இயேசு இருப்பார்னா என் பாதை சூப்பரா இருக்கும். இயேசு இருப்பார்னா சத்தியத்தில் நடத்திட்டு இருப்பார். இயேசு இருப்பார்னா என்ன அழகா அவர் கரம் பிடிச்சு நடத்திட்டு இருப்பார். இப்போ இயேசு இல்லையே, அதனால எனக்கு நிற்க முடியாது. பேதுரு படகு எடுத்து போயிட்டார். இதெல்லாம் அறிந்த ஆண்டவர், எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிகிற ஆண்டவர் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அறிந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் போறேன்பா, ஆனா நான் போறது உங்களுக்கு நல்லது. காரணம், உங்களோடு கூட இருந்து எல்லா நேரத்திலும் உங்களை வழி நடத்துகிற ஒரு தேற்றரவாளன் அதன் பிறகு வருவார். ஒரு தேற்றரவாளன் அதன் பிறகு வருவார். அவர் என்னை குறித்து உங்களுக்கு சொல்லுவார். என் வழியில எப்படி வரணும் உங்களுக்கு சொல்லுவார். என் அண்டையிலே நான் வரும்போது நீ என்னை சந்திக்க வேண்டுமானால் எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத்தந்து அந்த பாதையில உங்களை கத்த நேர்த்தியாய் நடத்தி செல்வார். இயேசு எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட சீஷர்கள் காத்திருந்தார்கள். ஆமென். மாடியிலே, முதல் மாடியிலே காத்திருந்தார்கள், மேல்விட்டறையிலே காத்திருந்தார்கள். அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு தான் முதல்ல ஆமென் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேசத்திலே ஊற்றப்பட்டது. அவருடைய கிரியை இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அன்றைக்கு ஊற்றப்பட்ட வல்லமையின் கிரியை, அந்த பரிசுத்தாவின் கிரிய 2000 வருஷம் தாண்டின பிறகு இன்னைக்கும் கிரிய செஞ்சிட்டு இருக்கிறதா? அந்த வல்லமைக்கு முன்னாடி எந்த வல்லமையும் நிற்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, praise God. ஆமென். நிறைய பேசுறதுக்கு உண்டு, ஆனால் நேரத்துக்கு உட்பட்டு நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும் விரும்பினேன். நான் கர்த்தர் அனுமதித்தால் அவன் கொஞ்ச நேரம் நாம் அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது, என் தேவன் எதற்காய் தேற்றரவாளனை எனக்கு அனுப்பினார்? நான் சொல்லுகிறதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். யோவான் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். இந்த வசனத்திற்குள்ள அநேக அர்த்தங்கள் உண்டு, அநேக காரியங்களே இந்த வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறது. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளை சத்தியத்தில் சுயமாய் நடக்க முடியாது. தேவ பிள்ளை சத்தியத்தில் நடக்கணும்னா பரிசுத்தாவின் துணை அவசியம். ஆமென் சொல்லுங்க. அண்ணன் இந்த வார்த்தையை சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லும்போது யார் சத்தியம்? ஹலோ, யார் சத்தியம்? ஒருவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன செய்வார்? முதல் காரியம், சகல சத்தியத்திற்குள்ளும். யார் அந்த சத்தியம்? அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சத்தியத்திற்குள்ளாய் நான் நடக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறது. இதுதான் தேவன் எனக்கு நியமித்த பாதை. அந்த சத்தியத்திற்குள்ளாய் நடக்கணும்னா, மறுபடியும் சொல்கிறேன், என் சுய பலத்தால முடியாது. அது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. சத்தியத்திற்குள்ள நடக்கிறவர்களா நீங்கள் மாறுபடியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை குறித்து சொன்ன பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கும் அந்த சத்தியத்தின் பாதையிலே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நடத்தப்படவில்லை என்றால் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானுடைய செயலை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க என் தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், காலம் கடைசியாகிவிட்டது. காலத்தின் முடிவு நெருங்கி விட்டது.
இந்த உலகத்தின் முடிவு நெருங்கி விட்டது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் ஒன்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் ஆண்டவராகிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வெகு சீக்கிரம் வெகு சீக்கிரம் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். சத்தத்தை கேட்கிறவர்களே, ஆமா, எங்கிருந்து நீங்க இந்த சத்தத்தை கேட்டாலும் சொல்லுகிறேன், வருவேன் என்று சொன்னவர் வருவார். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, என் தகப்பன் வருவேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயம் வருவார். ஹல்லேலூயா. அவர் வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டு காணப்பட வேண்டுமானால், ஆமென், எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கணும். இன்னைக்கு நிறைவு இருக்குதா? இன்னைக்கு பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்குதா? பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளைகளோடு நான் கேள்வி கேட்கிறேன், எனக்கும் சேர்த்து நான் கேட்கிறேன், அந்த பரிசுத்தாவின் வழி நடத்துதல் உங்களுக்கு இருக்குதா? அவர் இருக்கும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இன்னைக்கு அந்த சத்தியத்திற்குள்ள நீங்க நடக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த சத்தியத்தின் பாதையில் உங்களால நிற்க முடியுதா? நிற்க முடியலன்னா, நடக்கலைன்னா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், உள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாயா என்று. இல்லை என்றால் ஆண்டவரை பார்த்து தாவீது மாதிரி கெஞ்சுங்க, உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடா ஆண்டவரே, அந்த பரிசுத்தாவி இல்லை என்றால் என்னால் நடக்க முடியாது. ஆமென். பரிசுத்தாவியானவர் தான் நம்மை நடத்துகிற தேவன். நான் சொன்னேன், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை முன்னாடி நின்று அவர் நடத்தினார். இன்னைக்கு என் கூட இருந்து அவர் நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கூட யார் இல்லைனாலும் கவலையே படாதீங்க. எல்லாரை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள் இருப்பதால் சந்தோஷப்படுங்கள். அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சகல சத்தியத்திற்குள்ளும் இயேசுவுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். இனி ஒரு காரியம், இந்த சத்தியம் என்று சொல்லும்போது அவன் என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த நாட்களிலே அநேக கள்ள உபதேசங்கள், அநேக தேவையில்லாத உபதேசங்கள் பெருகிவிட்டன. ஒரு தேவ பிள்ளை சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னா, அல்லது சத்தியத்திலே நான் நிலை நிற்கணும்னு விரும்புகிற தேவ பிள்ளை உண்மையா அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நடந்தால் மட்டும்தான் முடியும். காரணம், ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான் தெரியுமா? எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது நான் எல்லாவற்றிலும் கால் எடுத்து வைக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியினால் நடக்கப்படும் போது நான் எல்லாவற்றிற்கும் என் செவியை சாய்க்க மாட்டேன். பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்படும் போது எல்லா இடத்திலும் சத்தம் கேட்குதுன்னு நான் ஓட மாட்டேன். காரணம், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் எங்க போனோம், எங்க போகக்கூடாது, எந்த இடத்துல நான் கால் எடுத்து வைக்க கூடாது, எங்க பேசக்கூடாது, எங்க பேசணும், இதை எல்லாவற்றையும் எனக்காய் செய்கிறவர் தான் என் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போக காரணம் பரிசுத்த ஆவி செயல்படாதது காரணம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் கிரியை செய்வாரானால் இந்த கிரியைகள் நடக்கும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு போகும்போது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல சம்பவம் இருக்குது. நீங்க வீட்டில் போய் படிங்க. பவுல்லாம் ஒரு இடத்துக்கு போனோன்னு அவங்க வந்து பிரயாசம் பண்ணி அந்த இடத்துக்கு போகலான்னு கால் எடுத்து வைக்கும்போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போக விடாமல் தடுத்தார். சரி, இன்னொரு இடத்துக்கு போகலான்னு கால் எடுத்து வச்சு அங்கேயும் போக விடல, ஆண்டவர் தடுத்தார். உடனே பவுல் அறிந்து கொண்டான், பரிசுத்த ஆவியானவர் போக விடல, அப்ப ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அதன் பிறகு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, இந்த வசனத்தை அதிகமாய் கடந்த ஆண்டிலே பைபிள் ஸ்டடியில் அண்ணனை கொண்டு கதை பேசி கொண்டிருந்தார். இப்போ அதுக்கு இருந்த உடனே தரிசனம் வெளிப்படுது. தரிசனம் வெளிப்படுத்தி அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த தரிசனத்திலே அவர்கள் எங்கே போக வேண்டும் என்ற அந்த தேசத்தை காண்பித்து கொடுக்கிறார். அவர்கள் இப்பொழுது ஜெபித்து கொண்டு அந்த இடத்திலே கால் எடுத்து வைக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் ஆமென், ஒரு ஸ்திரீயினுடைய இருதயத்தை தேவன் திறந்தார். லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார். அந்த இடத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னா, நான் ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கும்போது என்னை தட்டுவார். இங்க போகலாமா போகக்கூடாத சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் கூட வந்து பேசுவார். இன்னைக்கு இதெல்லாம் எனக்குள்ள இல்லைன்னா, இதெல்லாம் எனக்குள்ள செயல்படலைன்னா சம்திங் ராங். இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில செயல்படலைன்னா, உங்க பிள்ளைங்களுக்குன்னு ஒரு காரியம் செய்யும் போது தட்டுவார், சுயமா செய்யாதுன்னு சொல்லுவார். நான் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அவர் காட்டுவார், தரிசனத்தை காண்பிப்பார். நீங்க சுயமா ஒரு காரியத்தை கால் எடுத்து வைக்கும்போது அவர் தட்டுவார், செய்யாத. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு கால் எடுத்து வைக்கும்போது தட்டுவார், நிறுத்துவார். நம்ம உடனே என்ன செய்வோம்? எதை பார்த்துட்டு நிறுத்துவோம் தெரியுமா? ஒரு பூனை குறுக்கு சாண
போச்சு பரிசுத்த ஆவியானவர். பூனை குறுக்க சாடி தடுத்தெல்லாம் நிறுத்த மாட்டார். அவர் தடுத்து நிறுத்துறது உள்ளம் தட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணுக்கு முன்னாடி சாடுற பூனை குறுக்க சாடுறது அல்ல பரிசுத்த ஆவியின் கிரியை. நீ போகும்போது அந்த இடத்துல உள்ளம் துடிக்குமே, உள்ளம் பாரப்படுமே, அதுதான் பரிசுத்த ஆவியின் கிரியை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போகணும், எங்க போக கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, எந்த இடத்துல உன் காலை வைக்கணும், எந்த இடத்துல காலை வைக்க கூடாது, எங்க நீ உட்காரணும், எங்க உட்கார கூடாது, எந்த இடத்துல நீ போய் முன்னாடி நிக்கணும், எங்க போய் முன்னாடி நிக்க கூடாது, எந்த இடத்துல நீ பின்னாடி நிக்கணும். கர்த்தர் சொல்லுவார், தட்டுவார், உணர்த்துவார், வழி நடத்துவார். அவர்தான் என் பரிசுத்த ஆவியானவர். சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்னை செம்மையாய் வழி நடத்துகிறவர். அதனாலதான் தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறார், நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். நம்ம நேரம் போகிறது. முதலாவது, அவர் என்னை வழி நடத்துகிறவர், சத்தியத்திற்குள்ளாய் நடத்துகிறவர், சத்திய பாதையிலே நடத்துகிறவர். தயவாய், அன்பாய், ஆமென், ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று. கடைசி வசனம் வாசி. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். சரி 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி செயல்படுகிற இடத்துல, பரிசுத்த ஆவி கிரியை செய்கிற இடத்துல, பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கிற இடத்துல விடுதலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வரலையே, இதுக்கே ஒரு விடுதலை வரலன்னா உள்ள கிரியை இல்லைன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவி உள்ள இருப்பார்னா, பரிசுத்த ஆவி என் குடும்பத்திற்குள் இருப்பார்னா, ஒன்ன வேண்டாம், உங்களுக்குள்ள இருப்பார்னா நீங்க இருக்கிற வீட்டுல விடுதலை நடக்கும். உங்களுக்குள்ள இருப்பார்னா நீங்க நடந்து போற இடத்துல விடுதலை நடக்கும். உங்களுக்குள்ள இருப்பார்னா நீங்க போகிற வருகிற இடத்துல விடுதலை உண்டாகும். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல தான் இப்ப ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் கோபம் கொண்டு இப்ப பவுலையும் சாமையன் சீலாவையும் கட்டி எங்க போடுறாங்க? சிறைச்சாலையில் கட்டி போடுறாங்க. தொழு மரத்தில் 2 கைகளையும் 2 கால்களையும் கட்டி போடுறாங்க. யாரை பிடிச்சு கட்டி போட்டாங்க தெரியுமா? ஆமென். அபிஷேகம் நிறைந்தவர்களை, பரிசுத்தம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அவர்களை கட்டி போட்ட பிறகு அவங்க செஞ்ச ஒரு காரியம், துதிக்க தொடங்கினாங்க. துதிக்க தொடங்கினாங்க. கெட்டப்பட்ட கையை வச்சு கை தட்ட முடியுமா? ஹலோ, கெட்டப்பட்ட கால் வச்சு துள்ளி குதிக்க முடியுமா? ஒன்று என்ன செஞ்சிருப்பாங்க? ஒன்று உட்கார்ந்து இருப்பாங்க அல்லது சரிஞ்சு படுத்திருப்பாங்க. இப்போ செயல்படுகிற ஒரே வார்த்தை, ஒரே செயல், ஒரே அவயம், வாய் மட்டும். அந்த வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி ஆராதிச்சாங்க பாருங்க, ஏசப்பான்னு பாடினாங்க பாருங்க. உள்ள இருந்த அபிஷேகம் பொங்கி எழும்பினது, உள்ள இருந்த பரிசுத்த ஆவியின் கிரியை பொங்கி எழும்பினது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளை, அந்த நிறைவில் ஆராதிச்சு பாருங்க. உடையாத கட்டுகளையும் கர்த்தர் உடைக்க பண்ணுவார். ஆமென். அவிழ்க்கப்படாத கட்டுகளும் அவிழ்ந்து போக என் தேவன் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அறுக்கப்படாத கட்டுகளும் அறுக்கப்படும். கட்டி வைக்கப்பட்ட கட்டுகள் தானாய் உடையும். ஆமென். காரணம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு துதிக்கும் போது விடுதலை கிடைக்குதா? துதிக்கும் போது விடுதலை உண்டாகுதா? துதிக்கும் போது அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுதா? ஆமென். அன்னைக்கு பவுலும் சீலாவும் கை தட்ட முடியாத ரீசன் கட்டப்பட்டதுனால, இன்னைக்கு நமக்கு நல்ல கை இருந்த பிறகும் அந்த கட்டை விட இந்த கட்டு ரொம்ப பொல்லாதது. ஆமென்.
இந்த கட்டெல்லாம் உடைக்கப்படணுமா? பரிசுத்தாவில நிறைந்து துதித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். நீங்க சும்மா இருக்கும்போதும், தனிமையில் நடக்கும்போது, வரும்போது, வேலை செய்யும் போது, ஆமென், நீங்க மற்றவர்கள்ட்ட பேசுகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் சும்மா இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரே வார்த்தை, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில துதிச்சுட்டே இருங்க. அந்நிய பாஷையில துதிச்சுட்டே இருங்க. காரணம், இந்த நாட்கள் என் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உணர்த்தினதுதான். இந்த நாட்கள் அண்ணனும் அதை குறித்து பேசினார்கள். குடும்பத்தை குலைக்க நினைக்கிற ஆவிகள், குடும்பத்தை பிரிவினை உண்டாக்குகிற நினைக்கிற ஆவிகள் அதிகமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அந்த வீட்டில் இருந்து துதிக்க தொடங்கினால் போதும், எப்பேற்பட்ட கட்டானாலும், எப்பேற்பட்ட போராட்டமானாலும், எப்பேற்பட்ட வல்லமையானாலும் அந்த பரிசுத்தாவின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். ஸ்திரீகளே, நீங்க வீட்டில் சமையல் செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தில் செஞ்சுட்டே இருங்க. இந்த காலத்தில் அதிகமாக ஆண்கள் தான் செய்கிறாங்க. எனவே ஆண்கள்கிட்ட சொல்கிறேன், ஆண்களே நீங்களும் வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்தில் நிறைந்து என்ன செஞ்சாலும், எதை செய்யும் போதும் அபிஷேகத்தில் துதிச்சு துதிச்சு செஞ்சு பாருங்க. நீங்கள் செய்கிற சமையலும் சூப்பராக வரும். சுற்றி இருக்கிற பொல்லாத சத்துருவை நீங்க விழுறது, சாத்தானை மின்னலை போல விழக்கண்டேன் என்று சொன்ன வார்த்தை உங்க குடும்பத்தில் உங்க கண்களினால் காண என் தேவன் கிருபை பாராட்டுவார். காரணம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் பாருங்க, எசேக்கியாவை கூட்டிட்டு போறாரு, ஆவிக்குள்ளாக்கி எசேக்கியாவை ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாரு. எங்க கொண்டு போய் விடுறாரு? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல. என்ன ஆண்டவரே, அபிஷேகத்தை உள்ள வச்சுட்டு ஏன் ஆண்டவரை இந்த பாதையில கொண்டு வந்து நிறுத்தி விடுறீங்க? ஏன் ஆண்டவரை இந்த வளர்ந்த எலும்புக்கு மத்தியில் விட்டுருக்கிறீங்க? அபிஷேகம் கிடைச்ச உடனே நான் நினைச்சதில் என்ன தெரியுமா? ஆமென், செழிப்பான பாதையில நடத்துவீங்க. ஆனா எனக்கு அதுக்கு மாறி எதுவுமே இல்லை. இங்க வந்து வாய்ப்பே கிடையாது, செழிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எசேக்கியா யோசித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் தலையை தட்டி சொல்றாரு, ஏய் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த எலும்புகள் எசேக்கியா என்ன ஆண்டவர் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சமாவது உயிருள்ள சடலத்துக்கு, கொஞ்சமா உயிருள்ள ஒரு சரீரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இது ஒண்ணுமே இல்லை, எலும்பு, அதுவும் உலர்ந்தது. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஆரோனுடைய உலர்ந்த கோல் துளிர்த்துச்சா? எசேக்கியா சொல்லியிருப்பாரு. ஆமா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருந்தா? ஒருத்தருக்குள்ள இல்லை, அவருடைய கிரியை வல்லமை நடந்துட்டு இருந்து. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் வெளியில செய்யும் போதே உலர்ந்த அந்த கோல் துளிர்விட பண்ணினது உண்டானால், உனக்குள் இருக்கும் அந்த ஆவியானவர் உன் வாயின் மூலமாய் வருகிற வல்லமையினால, நீ பேசுகிற வார்த்தையினால இந்த உலர்ந்த எலும்புகளையும் அது உயிரடைய பண்ண எந்த வல்லமை குறையவில்லை. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைய சில வேளை ரொம்ப உலர்ந்த பாதையில் நடத்துறாருன்னா பார்த்து பயந்து சுருண்டு கடந்து தூங்கிறாதீங்க. அங்க உங்களை கொண்டு வந்து நிறுத்தினது எதுக்கு தெரியுமா? சோத்ராண்டவரே, புலம்புறதற்கு அல்ல. எடுத்து வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைத்து பார், தீர்க்க தரிசனம் உரைந்து பார். அந்த உலர்ந்த எலும்புகள் சேனையா எலும்பையின் தேவன் கிருபை பாராட்டுவார். அந்த உலர்ந்த அனுபவங்கள் சேனையா எலும்பையின் தேவன் கிருபை செய்வார். ஆமே. உள்ள இருக்கிற அபிஷேகத்தை குறைச்சி மதிப்பு போட்டுறாதீங்க. அதான் நான் பக்கத்தில் சொன்னேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உலகத்துக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா உண்மையாய் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் மகிமை நிறைந்தவர்களா இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நேரம் அதிகம் போய்விட்டு கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களே கொஞ்சம் கூட நான் இதை பேச விரும்புகிறேன். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவி எதற்காய் கர்த்தர் தந்திருக்கிறார்? ஒரு காரியம், மகிமையை என் வாழ்க்கையில வெளிப்படுத்துறதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து என்னை தெரிந்தெடுத்த நோக்கமும் அதுதான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தது. பசி வந்துட்டோ, உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தது. கொஞ்சம் கூட சொல்லுங்க, நல்லா பசி வரும். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தது. சூப்பர். மகிமையை வெளிப்படுத்த. இப்ப ஒரு அப்படியே முகத்தை பார்த்து கேளுங்க, இந்த வாழ்க்கையில மகிமை வெளிப்படுமா? ஏன் பலத்தால முடியாது, உங்க பலத்தால முடியாது.
ஆனா உள்ளிருக்கும் பரிசுத்த ஆவியானவரால், உள்ளிருக்கும் பரிசுத்த ஆவியானவரால், உள்ளிருக்கும் பரிசுத்த ஆவியானவரால் இது செய்யக்கூடும். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனால் கர்த்தர் இந்த நாளில் பேசுற வார்த்தையானபடியா யோவான் 2வது அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடந்த ஒரு வீடு உண்டு. அது எந்த வீடு? கானாவூர் கல்யாண வீடு. அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. 11வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு தம்முடைய அற்புதத்தை செஞ்சு, அந்த வசனத்தை ஒருக்க வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். இப்படி சொல்றேன், இவ்விதமாக தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நான் கேட்கிறேன், எவ்விதமாக? நீங்க டைரக்டா எண்டிங் போயிட்டீங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவினால அங்கே மகிமை வெளிப்பட இவ்விதமாக என்கிற ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. அந்த இவ்விதமாகனா எவ்விதமாக? இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு 2 மணி ஆனாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரே வார்த்தையை சொல்றேன். ஆமென். இப்போ இங்க திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு, திராட்சை ரசம் இல்லை. இந்த சாப்டரை எவ்வளவு தியானிச்சாலும் இதற்குள் இருக்கிற தேவனுடைய ஆழத்தை, அன்பை நம்ம ருசிச்சுட்டே இருக்கலாம். ஆமென். இப்ப திராட்சை ரசம் இல்ல. இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே திராட்சை ரசம் இல்ல. சொன்ன உடனே ஆண்டவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஆண்டவர் பந்து விசாரிப்புக்காரங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு, வெளியில கொஞ்சம் 6 பாத்திரம் இருக்கு பார்ப்பா, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா. இப்ப உள்ள இருக்கிறவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே திராட்சை ரசம் எல்லாம் அந்த பாத்திரத்துல ஊத்துறது கிடையாது ஆண்டவரே. இந்த திராட்சை ரசம் ஊத்துறதுக்குன்னு சூப்பரான பாத்திரம் எல்லாம் உள்ள இருக்கு. இந்த திராட்சை ரசம் ஊத்துறதுக்குனே மதிப்புள்ள பாத்திரங்கள்லாம் உள்ள இருக்கு. நீங்க அந்த பாத்திரத்தை கை கால் கழுவுறதுக்கு பாத்திரம், அது ஒதுக்கப்பட்ட பாத்திரம், அதுல எல்லாம் அது அழுக்கு நிறைஞ்ச பாத்திரம், அது அழுக்கான பாத்திரம், அதுல எப்படி ஆண்டவரே? இப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, மகிமை வெளிப்படணும்னா அந்த பாத்திரம் உள்ள வர. நான் அதை இப்படி சொல்றேன். இப்போ ஒதுக்கப்பட்ட சேட்ல கிடந்த அந்த பாத்திரம் இப்ப ரட்சிக்கப்பட்டு உள்ள, ரைட்? அதுல எத்தனை பாத்திரம் இருக்குது? நமக்கு எத்தனை அறிவு? 6 பாத்திரத்தை என் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. வெளியில கடந்த என்ன 6 அறிவு, 6 பாத்திரமா வெளியில கடந்து ஒதுக்கப்பட்டு யாருக்கு வேண்டாம யாரும் பார்க்காம அந்த பாத்திரத்துக்கு எந்த மதிப்பும் இல்லாம அழுக்கு நிறைஞ்சி அழுக்கு படிந்த இந்த பாத்திரம் இப்ப ரட்சிக்கப்பட்டு எங்க வந்துட்டு? தேவ சமூகத்துக்குள்ள வந்துருச்சு. ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவ சமூகத்தில் வந்தாச்சு. வரதுக்கு முன்னாடியும் என்ன நடந்திருக்கும் ஒரு காரியம் அப்ப அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா, இந்த பாத்திரம் வெளியில இருந்து இயேசு உள்ள கொண்டு வான்னு சொன்ன உடனே அந்த பாத்திரத்தை அழுக்கா கொண்டு வந்திருப்பாங்களா, சுத்திகரிச்சு கொண்டு வந்திருப்பாங்களா? அப்போ ஞானஸ்நானமோ ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இப்ப இயேசுவின் சமூகத்தில் வந்தாச்சு. இப்போ மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படணும், மகிமை வெளிப்படணும். பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன ஆண்டவர் செய்ய போறார், என்ன ஒண்ணு இல்லாதவைகள் இல்லை இருக்கிறதை வரவழைக்கிறவர் அப்படி உள்ளந்து அப்படி ஊற்று புறப்படுமா? இல்ல, ஆண்டவர் வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்றார், 6 பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பு, 6 பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பு, 6 பாத்திரத்திலும் தண்ணீரை நிரப்பு. அதுல ஒரு வசனத்தை வாசிங்க. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், 2வது அதிகாரத்துல 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளிலே, அந்த வசனம் ஒழுங்கா வாசிங்க. ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அடுத்த வார்த்தை, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எவ்வளவு நிரப்பினாங்களா? பாதியா, முழங்கால் அளவா, இடுப்பளவா, நீச்சலாளம் அளவா? பாத்திரம் நிறைய தண்ணீர் நிரப்பப்பட்ட போது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலே வெளிப்பட்டது. கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலே வெளியரங்கமானது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு உள்ள வந்த ஒரு தேவ பிள்ளை. ஆமென். இன்னும் சொல்றேங்க, இன்னும் தைரியத்துக்கு சொல்றேங்க, ஹல்லேலூயா. வெளியில இந்த பாத்திரம் ஒண்ணும் இல்லாம போ, அந்த பாத்திரத்துக்கு மதிப்பு எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது. ஆனா இப்ப தேவ சமூகத்துல வந்து அது நிரப்பப்பட்ட பிறகு இந்த பாத்திரத்துக்கு மதிப்பு வேற, இந்த பாத்திரத்தினுடைய மதிப்பு வேற. இன்றைக்கும் இந்த பாத்திரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னைக்கும் இந்த பாத்திரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ருசித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? அப்படின்னா ஒரு காரியத்துல எச்சரிப்பா சொல்றேன், பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்.
ஆமென். நம்மளால அதை செய்ய முடியாது. இந்த பாத்திரம் அதுக்கு என்ன செஞ்சிச்சு கேட்ட ஒண்ணுமே செய்யல. இந்த பாத்திரம் செஞ்சது அவர் பாதத்துல தன்னை விட்டு கொடுத்தது. அவர் மீதமுள்ள காரியங்களை செய்து அந்த பாத்திரத்தை நிரப்பி மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்னா, ஹalleluya, இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாத ஆமென் அற்பமா எண்ணப்பட்ட இந்த வாழ்க்கையை மகிமையா நிறுத்த என் ஆண்டவர் விரும்புகிறார். மகிமையா நிறுத்த என் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவிக்கு மட்டும் இடம் கொடுத்து பாருங்க. யாரெல்லாம் உங்களை அற்பமா பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமா நிந்திக்கிறாங்களோ, இன்னைக்கு உங்க குடும்பத்தை பார்த்து சிலர்லாம் நக்கலா சிரிக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிற இந்த மகிமையை கண்டு அவர்கள் தேவனை விசுவாசிக்க வெளியில இந்த பாத்திரம் இருக்கும் போதும் அதுக்குள்ள என்னதான் ஊத்தப்பட்டிருந்து? தண்ணி தான். அப்ப ஏதாவது மதிப்பு இருந்தா? இப்ப உள்ள கொண்டு வந்த பிறகு என்னதான் ஊற்றப்படுறது? இது மனுஷன் ஊத்துற தண்ணி கிடையாது. ஆமென். இது இயேசு ஊத்துற தண்ணி. இது இயேசுவானவர் அனுப்புகிற தண்ணி. இது அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற நதி. இது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். இது பாயிற இடத்திலெல்லாம் செழிப்பு உண்டாகும். இது பாயிற இடங்களெல்லாம் மகிமை வெளிப்படும். இது பாயிற இடங்களெல்லாம் வாழ்க்கை செழிப்பாய் மாறும்.